மக்களே நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டை ரைஸ், கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட சாம்பார், முட்டை பொரியல், கீரை பொரியல், பீன்ஸ் அவரைக்காய் போட்ட பொரியல். இதுதான் நைட்டு டின்னருக்கு எப்போவுமே எடுத்துக்குவேன் நான். காலையில் பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேம்மா. எங்கள் அம்மா நைட்டே ஃபோன் பண்ணி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கம்பி கோலம் சூப்பராக போடுவாங்க. அதையும் பார்த்துட்டு கதவு திறந்தா எங்கள் அம்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா எப்போ போனாலுமே முதல்ல சொல்கிற வார்த்தை போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி லெமன் ரைஸ், அப்பளம், சட்னி இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அம்மா அரட்டை அடிச்சிக்கின்னு கடைக்கு போய் ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இங்கேருந்தே ஒரு சாரீ எடுத்துகிட்டு போய் ஃபால்ஸ் தைச்சி கொடுமா அப்படின்னு சொன்னேன். சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் தைச்சி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா ஒரே ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போதும் உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தீபாவளிக்குன்ட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே பண்ணல, இப்போ செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உளுந்து எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி சலிச்சிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அதையும் அரைச்சி சலிக்க போகிறாங்க. மாவெல்லாம் வீட்டிலே தான் மிக்சியில் அரைச்சது. அப்புறமா இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி மாவை எடுத்து வீட்டிலே மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தது. 1.5 கப்பு சேர்த்துருக்குறாங்க. அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அம்மா இது என்ன கிரவுண்ட் நட் தானே அதையும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கடல பருப்பு பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு நீ ஏன்டி சும்மா இருக்கிற, இதை இதை அரைச்சி அப்படின்னாங்க. சரி நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறமா எங்கள் அம்மா நைஸாக அரைக்காத, ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி கொடு அப்படின்னாங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் கவரில் தட்டிட்டு எண்ணெயில் போட்டோன்னா தட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.